ஓம் சாய்ராம். நான் நேற்று நம்ம சேனலில் பாபாவோட ஒரிஜினல் ஃபோட்டோஸ்லாம் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. எல்லா ஃபோட்டோவும் நான் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க, இது பாபாவோட ஒரிஜினல் ஃபோட்டோவே கிடையாது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து பாபாவோட ஒரிஜினல் ஃபோட்டோ தான் சாய்ராம். ஒரு முறை ஷிரடி துவாரகா மாயில் வாசுதேவ் சதாசிவ் ஜோஷி அவங்களும் அவங்களோட நண்பரான காத்ரே இவங்க 2 பேரும் பாபாவை பார்க்க வந்திருக்காங்க. அப்போ ஜோஷி சொல்லியிருக்காரு, அவரோட நண்பர்கிட்ட சொல்லியிருக்காரு, பாபா கிட்ட இந்த 10 ரூபாயை கொடுத்துட்டு பாபா ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காத்ரே வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரு, அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பாபா கிட்ட போய் இந்த 10 ரூபாய் தட்சணையை வச்சுட்டு பாபாவை வந்து ஃபோட்டோ எடுக்க பெர்மிஷன் கேட்கறதுக்காக நின்றுருக்காங்க. ஆனால் அவருக்கு வந்து ஒரு தயக்கம், பாபா கிட்ட எப்படி பெர்மிஷன் கேட்குறது அப்படின்னு சொல்லி தயங்கி நின்றுட்டே இருந்திருக்காங்க. பாபாவும் அமைதியாகவே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் காத்ரே வந்து நான் கிளம்புறேன் பாபா அப்படின்னு சொல்லும்போது பாபா சொல்லியிருக்காங்க, என்னை ஃபோட்டோ எடுக்க வந்துட்டு ஏன் ஃபோட்டோ எடுக்காமல் கிளம்புற, என்னை ஃபோட்டோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பாபா சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட பாபா சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த நேரத்தில் இந்த காத்ரேங்கிறவங்க வந்து பாபாவை டைரெக்டாக துவாரகா மேலே உட்காந்துருக்கும் போது அந்த ஸ்மைலிங் ஃபேஸோடவே ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோ தான் சாய்ராம். இது பாபாவோட ஒரிஜினல் ஃபோட்டோ தான். பாபா கழுத்தில் மாலை போட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் ஒத்து கவனிச்சிங்கன்னா தெரியும். பாபாவோட அந்த அழகான ஒரு ஸ்மைல் இருக்கும் இதில். இது பாபாவோட ஒரிஜினல் ஃபோட்டோ தான் சாய்ராம். அதனால தான் நாங்கள் வந்து பாபாவோட ஒரிஜினல் ஃபோட்டோலாம் கொடுத்துட்ருக்கோம். எங்களுக்கு இந்த ஃபோட்டோலாம் 2019 பாபாவோட பிளெஸிங்ஸில் எல்லா ஒரிஜினல் ஃபோட்டோவும் கிடைச்சதுனால தான் பாபாவோட ஒரிஜினல் ஃபோட்டோ கேட்குறவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் சாய்ராம். இது பாபாவோட ஒரிஜினல் ஃபோட்டோ.